வெல்கம் டு விஜய் அனிமை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அனிமை பற்றி பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு நம்ம கேம் பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம செஸ்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போறோம். செஸ்ஸில் நிறைய விதமான காயின்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் காயின் வந்து சிப்பாய். சிப்பாய்ங்கிறது ஒரு சோல்ஜர். இதில் 8 சோல்ஜர் இருக்கும். முதல்ல உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி தந்துடுறேன். ஒரு செஸ் போர்டில் எட்டு வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும், 8 ஹாரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ 8 8 8 8 8 8 8 8 8 அது மாதிரி நிறையா இருக்கும். 64 பாக்ஸஸ் இருக்குதுங்க கைஸ். 64 பாக்ஸஸ் இருக்குது. இதில் சிப்பாய்ங்கிறது தான் ஒரு லைனாக இருக்கும், ஏன்னா அதுதான் ராஜாவை காக்கும். இதில் கேம் ரூல்ஸ் என்னென்னா, இதை இவங்களுக்கு தனித்த மூவ்ஸ் தான் நம்ம போகணும். அதுவும் இல்லாமல் யார் இந்த ராஜாவுக்கு செக் வைக்கிறாங்களோ, இப்போ ராணி இந்த ராணி இங்கே இருக்குதுன்னா, இங்கே வந்துருச்சுன்னா ராஜாவுக்கு செக்கு. ஏன்னா ராணி ராஜாவை அடிச்சிடும். அதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா ராஜா ராணியை அடிச்சிடணும். ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு சிப்பாய் எப்படி மூவ் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களால் 2 அடி மூவ் பண்ண முடியும். இதை எடுத்தாலும் 2 அடி, இதை எடுத்தாலும் 2 அடி, இதை எடுத்தாலும் 2 அடி. ஆனால் ஃபஸ்ட்டு சான்ஸ் தான். அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்கள் சான்ஸ் முடிஞ்சிச்சு. 2 அடி எடுத்து வைக்கிறது. மீதியெல்லாம் 1 அடி தான் உங்களால் எடுத்து வைக்க முடியும். இப்போ நான் இந்த 2 அடி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த ஒயிட் கலர் 1 அடி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க இஷ்டம். நீங்கள் 2 அடித்து வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம், 1 அடி கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோல்ஜர் அப்படின்னா சிப்பாய். இந்த சிப்பாய் நேராக தான் போக்கு. இது ஒரு மூவ் சொல்கிறேன். இது நேராக 1 அடி இல்லைன்னா 2 அடி. அந்த 2 அடி ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த காயின் தான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட 2 அடி சான்ஸ் முடிஞ்சு. இதுக்கப்புறம்லாம் 1 அடி தான் எடுத்து வைக்க முடியும். இப்படி வெட்டணும்னா, இப்போ இந்த காயின் இங்கே இருக்க வச்சுக்கோங்க. வெட்டணும்னா இந்த பக்கம் வெட்டலாம். ஆனால் உங்களுக்கு நேராக இருக்க காயினை வெட்டவே முடியாது. இப்படி வெட்டினா உங்களுக்கு இல்லீகல் மூவ் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வெட்டுற சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைட் வேஸில் தான் வெட்டணும். அதுவும் இல்லாமல் ரிவர்ஸ்லேயும் போகக்கூடாது, ரிவர்ஸ்லேயும் வெட்டக்கூடாது. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது பேர் தான் யானை. யானை நேராக போகும், வர்டிக்கலையும் போகும், ஹரிசாண்டலையும் போகும். இப்போ இந்த சிப்பாய் இருக்குன்னா இந்த சிப்பாய் நேராக அடிக்கும். ஆனால் இது கிராஸாக போக முடியாது. ஆனால் இதில் ரிவர்ஸாலேயும் போக முடியும், இப்படி போக முடியும். இந்த மாதிரி ஒரு லைனில் தான் போக முடியும். தருவேன் இந்த மாதிரி கிராஸாக ஜிக்ஸாட்டாக அந்த மாதிரி போகவே முடியாது. இது பேர் தான் யானை. இது குதிரை. அவங்களுக்கே தெரியும், எப்போவுமே எல் ஷேப்பில் தான் போகும். ஏன்னா அதோட இதுலேயே 7 மாதிரி இருக்குது. அதனால அது எல் ஷேப்னு இருக்கும். இது 1 2 3 உங்கள் காயின் இங்கே இருந்துச்சுன்னா இது தாண்டி போகலாம். ஆனால் மித்தவங்க காயின் இப்போ இந்த இடத்துல இது இருக்குது, என்னால் இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா உங்களோட காயின் இருக்குது. இதுவே என் காயின் எனக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நான் தாண்டி போயிடுவேன். இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் போகும். எல் ஷேப்பில் வச்சு தான் உங்களால் வெட்ட முடியும், தவிர வேறு இந்த மாதிரி வெட்ட முடியாது. இது பேர் மந்திரி. மந்திரினா சர்வன்ஸ் இல்லை, அவங்களோட மினிஸ்டர்ஸ் பேர் தான் மினிஸ்டர். இது பேர் மந்திரி. ஏன்னா இது பேர் மந்திரி, ஏன்னா இது இங்கிலீஷில் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கிராஸாக தான் போக தருவோம். நம்மள மேலே நேராக இந்த யானையை நேராக போச்சு அது மாதிரிலாம் போகாது. இது இப்போ பிளாக்ல இருக்குன்னா பிளாக்கோட கிராஸில் தான் போகும். இங்கே இருக்குன்னா இந்த மாதிரி தான் போகும். அதே இன்னொரு மந்திரினா அது ஒயிட்டில் இருக்குன்னா ஒயிட்லேயே தான் போகும். அது என்றைக்கும் அது பார்த்து மாறவே மாறாது, கிராஸாக தான் போகும். ஓகே கைஸ். அடுத்தது ராஜா. இந்த மாதிரி ப்ளஸில் தான் போகும். முன்னாடி போகும், ரிவர்ஸில் போகும், சைடில் போகும், இன்னொரு சைடில் போகும். ஆனால் இதால் கிராஸ்லேயே போகும். இந்த ஒரு கிரிட்டில் போக முடியும். ஆனால் எல்லாமே ஒரே அடி தான் எடுத்து வைக்க முடியும். இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம், இந்த கிராஸில் போகலாம், இந்த கிராஸில் போகலாம், பின்னாடி போகலாம். இந்த ஒரு 3 6 9 கியூப்ஸ் இருக்க கிரிட்டுக்குள்ளே தான் அதால் இது பண்ண முடியும். 9 கியூப்ஸில் இருக்க பாக்ஸ்குள்ளே தான் அதால் இது பண்ண முடியும்.
இப்போ ராணி பற்றி சொன்னோன்னா ராணிக்கு எல்லையே இல்லை. ராணி வந்து யானை, யானை, மந்திரி, அப்புறம் ராஜா, இது மூணுத்தையும் சேர்த்து தான் ராணி. யானை, குதிரை, ராஜா மூணுத்தையும் சேர்த்து தான் ராணி. ராணியால் இப்படி போக முடியும், இப்படி போக முடியும், கிராஸாக போக முடியும், பின்னாடி வர முடியும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகலாம், இப்படி போக முடியும். ஆனால் இந்த மாதிரி இப்படி வந்து டர்ன்லாம் பண்ண முடியாது, எல் ஷேப் மாதிரிலாம் போக முடியும். ஆனால் குதிரையால் எல் ஷேப்பால் போக முடியும். ஆனால் ராணியால் நேராக போக முடியும், லெஃப்டில் போக முடியும், சைடில் போக முடியும், இப்படி போக முடியும், இப்படி போக முடியும், இப்படி போக முடியும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணேன். என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒயிட், எப்போவுமே பேசிக்ஸ்லனா ஒயிட் கலர் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தே வைக்கணும். காய்ஸ் இப்போ நம்ம மேட்ச் விளாட போகிறோம். இப்போ அவன் 2 அடி வச்சுருக்கான், அவனோட சான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அவனால் இதுக்கப்புறம் ஒரு அடி தான் எடுத்து வைக்க முடியும். நான் இந்த தடவை ஒரு அடி தான் எடுத்து வைக்க போகிறேன், ஏன்னா என்கிட்ட 2 அடிக்கான சான்ஸ் இன்னும் இருக்கு. இப்போ நான் என்னோட குதிரையை கொண்டு வெளியில் வர போகிறேன், ஏன்னா இது எல் ஷேப்பில் தான் போக, நான் தான் எல் ஷேப்பில் போட்டிருக்கேன். கைஸ் அவன் இது பண்ணியிருக்கேன், நான் வந்து இங்கே குதிரையை தூக்கிட்டு வந்துட்டேன். எல் ஷேப்லேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது எல் ஷேப் ரிவர்ஸ்லேயே போகும். இப்போ நம்ம காயினை அட்டாக் பண்ணலான்னு வரேன், அதனால நான் இந்த மாதிரி கிராஸ் ஃபேஸில் வெட்டிட்டேன். அவனும் இப்போ குதிரையை எடுத்துருக்கிறான், அதனால் நான் வந்து இந்த பக்கம் போயிருக்கேன். அவன் என் காயினை வெட்டிட்டான், நான் வேணுன்றே தான் வர வச்சேன். அதனால அவனை ராணியை நான் தூக்கிட்டேன். இப்போ என் வலையில் சிக்கிட்டான். இப்போ நான் இந்த மந்திரியை கொண்டு போய் இங்கே வைக்க போகிறேன். அவன் ராஜா அங்கே வச்சுட்டான், ஏன்னா மந்திரி வந்து இந்த பக்கம் தான் போக முடியும். இப்போ ஒரு குதிரையை எடுத்துருக்கேன், இன்னொரு குதிரையை. இப்போ நான் இது இங்கே வச்சு அட்டாக் பண்ண போகிறேன். என் வலையில் சிக்கிட்டான். இப்போ நான் இந்த யானையை எடுத்துருக்கிறேன். இப்படி தான் கைஸ் ஒரு மேட்ச் போகும். இப்போ நான் இதை வச்சு இதை வெட்டிட்டேன். இந்த மாதிரி தான் மேட்ச் போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் செஸ் விளையாடணும். அடுத்த பார்ட்ஸில் நம்ம எப்படி கேம்லிங் பற்றிலாம் சொல்லித்தரேன். பாய் காய்ஸ், இது உங்களோட விஜய் அனிமே வரும்.